Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம பேக்கரி ஸ்டைல்ல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா மைசூர் பாக்கு எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான முறையில ரொம்ப சூப்பரா பண்ணிடலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1/2 கிலோக்கு மேலேயே மைசூர் பாக்கு வீட்லயே பண்ண முடியும். சுலபமாவும் பண்ணி முடிச்சிடலாம். 1 மந்த் வரைக்கும் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள பாத்தீங்கன்னா நல்ல கலர் ப்ரௌன் கலர்லயும் வெளியே வந்து நல்ல ஒரு எல்லோ கலர்லயும் சூப்பரா நம்ம வந்து பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உள்ள நிறைய ஹோல்ஸோட பார்க்கவே பாத்தீங்க அப்படின்னா கடைகளில் வாங்கின போல இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 1/2 கப் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக மொத்தமாகவே ஆயிலையும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் ஆயில் எடுத்து 1/2 கப் நெய் இந்த ஒரு ரேஷியோலையும் பண்ணலாம். அளவுகள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம வந்து சூடுபடுத்தணும். அதாவது இது ஒரு சிம்மான ஸ்டவ்வில் நல்லா லோவில் வச்சு சூடுபடுத்திகிட்டே இருங்க. நம்ம வந்து மைசூர் பாக்கு ரெடி பண்ணுறது வரையிலையுமே இது வந்து சூடாக தான் இருக்கணும். ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு இதில் வந்து சரியாக 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. ஆயில் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம பாகு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கணும். அதாவது ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் சிரப்போ நல்லா வந்து பபிள்ஸாக வரக்கூடிய டைமில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக தான். இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து போடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 விரலுக்கு இடையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நூல் மாதிரி வந்து நம்மளுக்கு ஓடப்படும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பாகுக்குள்ளே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது இது மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி எந்த கெட்டியுமே இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் கூட நல்லா சலித்து டேரெக்டாக இதில் போட்டு அதுக்கப்புறமா கூட மிக்ஸ் பண்ணலாம். கெட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உடச்சி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் கெட்டி எல்லாமே போயிடும். இது வந்து ஒரு விஸ்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கூட ஈஸியாக உடப்பட்டு வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே உடஞ்சிரும். இப்போ இது உடஞ்சி வரட்டும். நம்ம அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இது பண்ணி முடிக்கிறது வரையுமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த கெட்டியெல்லாம் நல்லா உடஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சூடுபடுத்தி வச்சுருக்கோம்ல நெய், அதுலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம அந்த நெய் ஊற்றுனதுமே பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நெய்யை நல்லா உறிஞ்சிட்டு அப்சர்வ் பண்ணி நெய் இருந்த இடமே தெரியாது. ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு இது வந்து நல்லா நெய்யை உறிஞ்சி எடுக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில்லையும் பண்ணலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக நம்ம ஹெல்த் வைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எண்ணெய் பயன்படுத்துகிறத விடையுமே கடையில் நார்மலாக பார்த்திங்கன்னா எண்ணெயில் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை ஊற்றிடலாம். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஸ்டவ்வில் நல்ல மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இந்த நெய்யை சூடுபடுத்திகிட்டே இருக்கணும். இப்போ வந்து 2வது ஸ்பூனும் ஊற்றிட்டோம். 3வது ஸ்பூன் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ண நம்ம வந்து ஊற்றிட்டே இருக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றக்கூடிய அந்த நெய்யெல்லாம் இந்த மாவு அப்சர்வ் பண்ணாமல் வெளிவிட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக வெளியே எடுத்துடணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இது பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் அது கண்டிப்பாக ஆகும். நம்ம செஞ்சு முடிக்கிறது வரையிலுமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள் நான் சேர்த்துருக்கக்கூடிய அந்த நெய் எதுவுமே இல்லை. இப்போ மறுபடிக்கும் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாவுலேருந்து டபுள் மடங்காக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலை மாவுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலேயே நம்மளுக்கு மைசூர் பாக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா நெய்யுமே அப்சர்வ் பண்ணிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஸ்டேஜ். இதில் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து
நெய் சேர்த்துருக்கோம். இது வந்து கடைசி பேட்ச். இப்போ நம்ம ஊற்றுனதுமே பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா நுரையாக நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா நெய்யெல்லாம் வெளிவர ஆரம்பிக்குது பாருங்கள், இந்த மாவு அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் உடனடியாக எடுத்து ஒரு ட்ரேயில் வந்து நம்ம மாற்றிடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும் மாவு பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்து ஒரு ட்ரேக்கு இம்மீடியட்டாக மாற்றிடுங்க. பாருங்கள், நெய்யெல்லாம் இப்போ வெளிவர ஆரம்பிக்குது. இது வந்து எடுத்துக்கல. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு ட்ரேயில் போட்டதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இதை அழுத்தி ஈவனாக விட்டுட்டோம் அப்படின்னா உள்ள ஹோல்ஸ் எதுவும் வராது. இந்த மாதிரி ஜென்டிலாக மேலே மட்டும் லேசாக இந்த மாதிரி விட்டுருங்க. அவ்வளோதான். இது இந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே ஆற விட்டுருங்க. 3 நிமிஷம் கழித்து உடனடியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடணும். இது ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக கட் பண்ண முடியாது. ஒரு 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மைசூர் பாக்கு வந்து நல்லாவே செட் ஆகிருக்கு. இப்போ இதை மாதிரி இந்த ட்ரேயை லேசாக தட்டினீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு டார்க்கான ஒரு கலர்லேயும் வெளியே வந்து நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர்லேயும் கிடைக்கும். நம்மளுக்கு பேக்கரிகளில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறையவே ஹோல்ஸோடு இருக்கும். இது ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைகளில் வாங்குறதை காட்டிலும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி, பொங்கல் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஒரு முறை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1 மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாது. ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.